கள்ளப்பணம் வரக்கூடாது, கருப்பு பணம் இருக்கக்கூடாது. இதான் மோடியோடைய கான்செப்ட். இப்போ தேர்தலுக்கு கட்சிக்கு எப்படி நிதி வருது? யாரோ கொடுக்குறாங்க. பெரும் பணக்காரர் கொடுக்குறாங்க, சிறு பணக்காரர் கொடுக்குறாங்க, யாரோ கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இது லாட்ரியே இல்லைனாலும் மார்டின் கொடுக்குறாரு திமுகக்கு. அதுவும் 600 கோடி கொடுக்குறாரு. இந்தியா பூரா பிஜேபிக்கு 6000 கோடி தான் வந்தது. 18 மாநிலத்தில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சி. இவங்களுக்கு ஒரே மாநிலத்தில் 600 கோடி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இதை நீதிமன்றத்தில் போய் நாம் என்ன சொல்கிறோம், ஐயா இந்த மாதிரி கருப்பு பணம் வராமல் இருக்கணும்னா யார் கொடுக்குறாங்கங்கிறது வங்கிக்கு தெரியட்டும், எனக்கு தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா நீ எனக்கு கொடுத்தியா, ஓகே உனக்கு நான் அந்த ஆர்டர் கொடுக்குறேன், நீ எனக்கு கொடுத்தியா, இந்த உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு நான் பண்ணிடுவேன். அப்போ வங்கிக்கு தெரியட்டும், எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்க. கொடுக்குறவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், ஐயா நான் 400 கோடி கொடுத்தேன், உங்களுக்கு அது வந்திருக்கும்ல, வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறது இயல்பாக இருக்கத்தான் செய்யும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக அரசியல் கட்சிக்கு பணம் வர்றதுங்கிறதே ஒரு கருப்பு பணமாக இருந்ததுன்னா, யார் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் இருந்ததுன்னா, நாளைக்கு பாகிஸ்தான்லேருந்து கொடுத்துட்டா அவங்கக்கிட்ட பணம் இல்லை, அல்லது சோரஸே நேராக அனுப்பிச்சி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தான் அந்த பாண்டே கொண்டு வந்தாங்க.